ஆனா அந்த நேரத்தை கர்த்தர் உனக்கு துணையாய் நிற்பாங்க. ரிமா ஹம்பல் போடா ரமணா ஜனாதலஸ். என்ன நிலைநிறுத்துறது அந்த வசனம் தான். எத்தனை பேர் போயிடுச்சு? நம்ம நிலைநிறுத்துகிறது கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று. நம்பர் 1, எல்லாரும் கைவிட்டு போன போது என் ஆண்டவர் எனக்கு துணையாய் நின்று. துணையாய் நின்று. எதுக்கு துணையாய் வந்தாச்சு தெரியுமா? என்னாலே என்னாலே அவ எதுக்காகத்தான் இப்ப ஜட்ஜ்மெண்ட்டுக்காக நிக்கிறேன் படுத்திருக்கிறது? சுவிசேஷத்தினால இல்லையா? அதனால்தான் இப்ப ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். என் கர்த்தர் எனக்கு துணையாய் நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்கும் புறஜாதியார் எல்லோரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார்கள். என்னை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை நான் பெற்றுக்கொண்டோ அதை நிறைவேற்றும்படிக்கு ஆண்டவர் என்னோடு கூட துணையாய் நின்று என்னை பலப்படுத்தினார்கள். இது ஜட்ஜ்மெண்டில் முடிகிறது அல்ல. யார் யாரெல்லாம் நினைத்தாலும் ஒன்று சம்பவிக்கிறது அல்ல. என் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறது உண்மையானால் அதை நிறைவேற்றுகிறது. யார் என்ன நினைச்சாலும் சரி, யார் விட்டு போனாலும் சரி, என்ன எதற்காக அழைத்தாரோ அதை என் கர்த்தர் என்னால நிறைவேற்றுவாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தர் உன்னை அழைத்தது உண்மையா? எங்கிருந்து? அந்த காலத்தில் என்று ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தது உண்மையா? அப்படியானால் சில காரியங்கள் உன்னால நிறைவேற்ற வேண்டியது உண்டு. அதை நிறைவேற்றும் வரைக்கும் ஒருவராலும் ஒரு ஜட்ஜ்மென்ட்னாலும் உன்னை முடிக்க முடியாது. சத்தம் உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். எந்த ஜட்ஜ்மென்ட்டுக்கு முடியாது. Glory to God. காரணம் பவுலுக்கு மேல இருக்கிற ஒரே ஒரு ஜட்ஜ் யாரு தெரியுமா? என் கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்க இருந்து ஒரு மெசேஜ் உங்களுக்கு தருகிறேன். உங்களுக்கு மேல இருக்கிற ஜட்ஜி யாரும் தெரியுமா? கர்த்தர். அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் நிறைவேறும் ஐயா. மற்ற ஜட்ஜ்மெண்ட் நிறைவேறாது. யார் உனக்கு எதிராய் நினைத்தாலும், யார் உனக்கு எதிராய் பேசினாலும், யார் உனக்கு எதிராய் நின்றாலும் என் கர்த்தர் தான் உனக்கு ஜட்ஜியா இருக்கிற. அவருடைய ஜட்ஜ்மெண்ட் தான் நிறைவேறும். Blessed be the name. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய ஜட்ஜ் கணக்காக பவுலுக்கு நீ வேற ஜட்ஜ் இல்ல, அவர்தான் ஜட்ஜ். ஹல்லேலூயா. என் கர்த்தர் உயிரோடு இருக்கிறபடியினாலே அவருடைய ஜட்ஜ்மெண்ட் தான் என்ன நிறைவேற போகிறது. யார் யார் என்னென்ன சொன்னாலும் புரியல உங்களுக்கு. ஆவிக்குரிய அர்த்தம் புரியலையா? புரியல உங்களுக்கு? புரியல. புரிஞ்சுதான் நீங்க இப்படி உட்கார மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உனக்கு எதிராக ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் புரியலையா? உங்களுக்கு எதிராக யார் 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 என்னென்ன ஜட்ஜ்மெண்ட் போட்டாலும், யார் யார் என்னென்ன எழுதி வைத்தாலும் அதெல்லாம் நிறைவேற போகிறது. ஆராதிக்கிற கர்த்தர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சிருக்கிறாங்க, அதுதான் நிறைவேற போகிறது. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை அடித்து தேவனை ஆராதியுங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. Yes. Praise the Lord. யார் யாரெல்லாம் எழுதி வைத்தாலும் அவன் அப்படியாய் போவேன், அவன் இப்படியாய் போவேன், அவன் நாசமாய் போவேன், அவன் உயர மாட்டேன், அவன் இப்படி ஆகுவேன், அவன் இப்படி ஆகுவேன் என்று யார் யாரெல்லாம் சொன்னாலும் இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. அதெல்லாம் பிரேஸ் ஜட்ஜ்மெண்ட். என் கர்த்தர் சொல்லுகிறதான் ஜட்ஜ்மெண்ட். ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. ஓரி பலமா Father, 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 Father. உரவல பல தலகட ரபன் சுனாரம சந்த மனுஷர் எழுதுகிறதல்ல ஐயா ஜட்ஜ்மெண்ட். Praise the Lord. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் உனக்கு முக்கியம். உனக்கு எதிர யார் யார் என்ன சொன்னாலும்,
இவன் உயர மாட்டோம், இப்படி நாசமாய் போயிடும், இவன் இனி ஹாலிய பிரச்சனை மேல வர மாட்டோம். யார் என்ன சொன்னாலும் என் கர்த்தர் சொல்லுகிறது, ஐயா எனக்கு முக்கியம். அவர் துணை நின்று என்னை பலப்படுத்துகிறவர்.